Good Yes, evening, sir. everyone. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணிய திண்ணியராக பெறின் அப்படிங்கிறது தான் இல்லையா? சோ நல்ல எண்ணம், திடமான ஒரு எண்ணம் வச்சுக்கோங்க. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். சரி சார். சோ அஸ் யூஷுவல் இன்னைக்கு ஈவினிங் கிளாஸஸ்ல வந்து யூபிஎஸ்சியோட மெயின்ஸுக்கு எப்படி கரண்ட் ஃபேக்ட்ஸ் வந்து சப்ஜெக்டை குவாட் பண்ணி எழுதுறது அப்படிங்கிறது நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த ஆங்கிள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ எப்பவுமே ஒன் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் எதுல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ இந்தியன் அண்ட் இட்ஸ் நெய்பரிங் கண்ட்ரீஸ். ஸோ இந்தியா மற்றும் இந்தியா சார்ந்த சில நாடுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்லாண்ட்ஸ் தீவுகள் சொல்றோம் இல்லையா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தீவுகள் அப்படின்னு சொன்னா நம்ம பெரும்பாலும் மாலத்தீவு சொல்லலாம், ஸ்ரீலங்கா சொல்லலாம். நெய்பரிங் கண்ட்ரிஸ் அப்படின்னா பங்களாதேஷ் இருக்கு இல்லையா? ஸோ பங்களாதேஷ் இருக்கு. ஸோ ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான். ஸோ இந்த மாதிரி நெய்பரிங் கண்ட்ரிஸ் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த நெய்பரிங் கண்ட்ரிஸ் கூடிய என்ன மாதிரி ரிலேஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், என்ன மாதிரி கான்ட்ராக்ட் ரூல்ஸ், என்ன மாதிரி டிரான்சாக்ஷன் கமாடிட்டி அக்ரிமெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோங்கிற ஆங்கிள், அல்லது மிலிட்ரி எக்ஸசைஸ் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற ஆங்கிள் எவ்ரி இயர் நிச்சயம் ஒரு கேள்வி உண்டுங்க. ஸோ தட் மீன் இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பரிங் கண்ட்ரிஸ் அப்படிங்கிற கேரக்டர்ல ஸோ நிறைய நியூஸ் நம்ம ஒரு 10 நியூஸை ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நிச்சயம் ஒன் ஆஃப் தி ஃபேக்ட்டுக்கு நம்மளாக்கு ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ இதை ரெஃபர் பண்ணாலே நமக்கு மேக்ஸிமம் ஒரு 20ல இருந்து 25 மார்க்ஸ் வந்து வி ஹேவ் இன் அவர் ஹேண்ட் இன் தட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். மேக்ஸிமம் ப்ரிலிம்ஸுக்கும் ஒன் கொஸ்டின் ஹேவ் த சான்சஸ் இல்லையா? ஸோ அதனால கிவ் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆன் தட் நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான். சரிங்க. அஸ் யூஷுவல் வெரி சிம்பிள். என்ன நியூஸுங்க இன்னைக்கு? ரொம்ப சிம்பிளுங்க. தி எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஆனரபிள் ஜெய்சங்கர் concluded a crucial visit to Maldives. So assured that Maldives remains an important partner of India in maintaining peace, stability and prosperity in the Indian Ocean region அப்படிங்கிறது தான். இந்திய பெருங்கடல்ல இருக்கக்கூடிய வளங்கள்ல ப்ராஸ்பரிட்டி அப்படின்னா வளங்கள். ஸோ பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி, அமைதி மற்றும் நிலைப்பு தன்மை இதை பொறுத்து ஸோ கேரன்லியா கிரான் பண்றோம். இந்தியா ஆல்வேஸ் வித் சப்போர்ட் டு மால்தீவ்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப அடிச்சு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான். இதுதான் நியூஸ். ஸோ நியூஸை பார்த்த உடனே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஐடியா இருக்கணும் அப்படின்னா, யூபிஎஸ்ல இருந்து எங்க இதை ஃபைன் பண்ணலாங்கிற ஐடியா இருக்கணும். அதை எப்படி ஃபைன் பண்றது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்க யூபிஎஸ்சி சிலபஸ் எடுத்து வச்சு ஸோ இதோட ஓன் பேப்பர், எப்பவுமே இந்த பேப்பர் நான் கையில வச்சுட்டே தான் இருக்கேன். இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அண்ட் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு என்னென்ன ஆங்கிள் என்னென்ன சப்ஜெக்ட்ல இருக்குங்கிற லிஸ்ட்டை கையில வச்சு நான் வச்சிருப்பேன். ஸோ அதுபடி நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது அது எனக்கு என்ன ஆங்கிள் இது இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா? அதனால ஈஸியா ஃபைன் பண்ண முடியும். அதை எடுத்துன்னு இந்த பழக்கம் வராது. ஃபர்ஸ்ட் மை அட்வைஸ் டு யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ரீட் த சிலபஸ் மோர் than டைம் யூ கேன். உங்களால எவ்வளவு நாள் எவ்வளவு டைம் முடியுமோ அவ்வளவு டைம் பண்ணுங்க சார். 10, 15, 20, 25, நாட் ஈவன் 100, 100 டைம் குறைவில்லாம இருந்தாலும் சந்தோஷம் தான். ஏன்னா அந்த அளவு உங்க சப்ஜெக்ட் அது ஸ்ட்ரென்தன் பண்ணும். சோசியல் ஃபேக்ட்ல எங்க நீங்க அனலிட்டிக்கலா ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை நீங்க ஈஸியா ஃபைன் பண்ண முடியும். சரிங்களா? சரிங்க. சோ நியூஸ் நம்ம ரெஃபர் பண்ணிட்டோம். எப்பவுமே நியூஸை ரெஃபர் பண்ணணும். என்னோட ஜெனரல் டிஸ்கஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாலத்தீவை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே. இந்த வடிவேல் சொன்னது போலதான், என்னமாங்க சத்தம் சொன்னது போல. சோ எக்ஸ்டர்னல் ஹானரபிள் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து ரீசெண்டா விசிட் பண்ணியிருக்காங்க அண்ட் பர்சனலா அண்ட் அபிஷியலி நிறைய அசூரன்ஸ் கொடுத்திருக்காரு. சோ அதனால இப்போ நம்ம மாலத்தீவ்ஸ், வாட் அபவுட் மாலத்தீவ்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த பிக்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வேர் வி ஆர் லொகேட்டட் அப்படிங்கறது அழகா புரிஞ்சிருப்பீங்க. சோ இந்தியால இருந்து மாலத்தீவ்ஸ் எங்க இருக்கு, லக்ஷதீப் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க உங்களால முடியும் இல்லையா? சோ இப்ப மாலத்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஆரம்ப காலங்கள்ல இது வந்து ஆதி தமிழர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? சோ லெமுரியா காண்டம் இந்த மாதிரி காலகட்டங்கள்ல அங்க தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான எவிடென்ட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா சிங்களர்கள் படையெடுப்புக்கு அப்புறம் அது சிங்களர்கள் நிறைய இருந்திருக்காங்க. ஈவன் தோ என்ன சொல்றது அப்படின்னா, பிஃபோர் கிறிஸ்ட் 300 செஞ்சுரி 300ஆம் நூற்றாண்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோழர்கள் ரூல் பண்ணக்கூடிய எவிடென்ட்டும் அங்க இருக்கு. அப்புறம் சோழர்கள்ல இருந்து அது சிங்களர்களுக்கு மாறி இருக்கு. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா பாத்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டங்கள்ல அவங்க பௌத்தம் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் லேட்டர் தட் அதை வந்து இஸ்லாம் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து இஸ்லாமிக் நிறைய இருக்காங்க அப்படிங்கிறது தான். இஸ்லாமிக் ரூல் தான் அங்க மேக்சிமம் எக்ஸிகியூஷன்ல இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த காலகட்டங்கள் இப்ப நம்ம எங்க பேசிட்டு இருக்கோம்னா, பிஃபோர் கிறிஸ்ட் அண்ட் ஆஃப்டர் கிறிஸ்ட்ல போயிட்டே இருக்க காலகட்டங்கள்ல ஸோ நமக்கு தெரியும். ஸோ பீப்புள்ஸ் ஹாஸ் பீன் தட் மீன் கண்ட்ரிஸ் தட் மீன் டச்சு, டென்மார்க், பிரிட்டிஷ் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் நிறைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நிறைய இந்தியாவுக்குள்ள வந்து எப்படி ஷிஃப்ட் ஆனாங்களோ அதே போல ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக ஷிஃப்ட் ஆனோம். அதே போல பாத்தீங்கன்னா 1558 1858ல போர்த்துகீசியர்ஸ் வந்து என்டர் ஆகுறாங்க மாலத்தீவுல. சப்சிக்வெண்டா ஃப்ரம் த இயர் 1654 எப்படி இந்தியால வந்து பாத்தீங்க அப்படின்னா
16ஆம் நூற்றாண்டு பாத்தீங்க அப்படின்னா ஐம் சாரி, ஏதோ ஒரு பிளக்ஸ் கோட் விழுந்துட்டே இருக்கு. யாரோ ஸ்கிரீன் ரொட்டேட் பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. சரி, பரவாயில்ல, கொஞ்சம் கோடு விழுந்திருக்கு, பாத்துக்கலாங்க. சரிங்க. சோ 1654 நமக்கு தெரியும். 16th செஞ்சுரியில தான் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பிரிட்டிஷ் இந்தியா வந்து இந்தியாக்குள்ள வந்ததுன்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி 1654ல மாலத்தீவுல என்டர் ஆயிருக்காங்க. சப்சிக்வைண்ட் பாத்தீங்க அப்படின்னா சோ 1887 வரையுமே 87ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி வந்து 1858ல வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா என்ன சொல்றது, டைரக்டா ஈஸ்ட் இந்தியா கம்பெனில இருந்து டைரக்டா நம்ம எங்க போயிட்டோம்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே போயிட்டோம். சோ வைஸ்ராய்ஸ் கீழே கண்ட்ரோல் எப்படி நம்ம ஹிஸ்டாரிக்கல பாக்குறோம். அதே போல 1887க்கு அப்புறம் மாலத்தீவ்ஸ் வந்து டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே வந்துடுறாங்க. அன்டில் தென் ஸோ 1965 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் தட் இண்டிபெண்டன்ஸ் அப்புறம் கூட இது வந்து யுனைடெட் கிங்டம் கண்ட்ரோல்ல தான் இருந்துட்டே இருக்காங்க. ஸோ ஈவன் தோ ஏன்சியன்ட் பீரியட்ல அவங்க வந்து மொழியாட்சி மன்னராட்சி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் ஸோ டூரிங் தட் பீரியட் 1558ல இருந்து ஸோ 1965 வரைக்குமே ஸோ தே ஆர் அண்டர் தட் கண்ட்ரோல் ஆஃப் தட் போர்த்துகீஸ் அண்ட் சப்சிக்வெண்ட் ஈஸ்ட் இந்தியா அண்ட் சப்சிக்வெண்ட் தட் யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிறது தான். 1968ல அவங்களுடைய இண்டிபெண்டன்ட் வந்து ரொம்ப ஹானஸ்டா டிக்ளேர் பண்றாங்க. என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா சுதந்திரமான ஒரு அமைப்பா சொல்றோம். 1965ல இருந்து 1968 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இங்க சுல்தான் ரூல் தான் இருந்திருக்கு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட்க்கு அப்புறம் கூட. ஸோ தேர் ஆஃப்டர் தே ஃபார்ம் தட் ரெபப்ளிக். ஸோ ரெபப்ளிக் அவங்க ஃபார்ம் பண்ணாலுமே நமக்கு நடக்கிற நாடாளுமன்ற மாதிரி இங்க நடக்காது. அந்த எலெக்ஷன் ப்ரொசீடிங்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். ஸோ ஒரு என்ன சொல்றது, இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ரெப்ரசன்டேட்டிவ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தான் அங்க ஃபார்ம் பண்றது மாதிரி இருக்கும். இது டைரக்ட் நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி அங்க இருக்காது அப்படிங்கிறது தான். தே ஃபார்ம் த ரிபப்ளிக். ஸோ தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் இன் பிட்வீன் த டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னா வித்தவுட் கான்ஸ்டிடியூஷன் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா எழுதப்படாத ஒரு அரசியலமைப்பு அல்லது எழுதவே இல்லை அப்படின்னா the country may be democratic கூட இருக்கலாம். that's not a even fault. But one of the country may be declared to be a republic அப்படின்னா there should be a written described constitution need. எழுதப்பட்ட ஒரு அரசியல் சாசனம் வேணும். ஸோ 1968ல தான் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் ஹஸ் பீன் ஃபார்ம் டு தட் மாலத்தீவ்ஸ் அப்படிங்கிறது தான். அது ஒரு தீவா இருந்தால் கூட ஐஸ்லாண்டா இருந்தா கூட ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இந்தியன் ஓஷன்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு ஐஸ்லாண்ட்ஸ் தான். ஸோ தட் மீன் அது இயற்கையாவே பாத்தீங்கன்னா இந்தியாவோட நிறைய ரிலேஷன்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் வந்து த ஹானரபிள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் விசிட்டட் பிரசன்ட்லி அப்படிங்கிறது தான். சோ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா சோ இது லொகேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இட்ஸ் நியர் அபவுட் டு தட் பாத்தீங்கன்னா இந்தியாவோட சவுத்ல இருக்கும். உங்களுக்கு மேப் தெரியும் நான் நினைக்கிறேன். இந்தியாவோட சவுத்ல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சோ ஸ்ரீலங்காவோட வந்து சவுத் வெஸ்டர்ன்ல அது இருக்கும். சோ தென் மேற்குல அது கொஞ்சம் லொகேட்டட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான். சோ லைக்வைஸ் பார்க்கணும் அப்படின்னா சோ பெரும்பாலும் இவங்க ட்ரேடிங் எங்க அதிகமா பண்றாங்க அப்படின்னா இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, சோ இந்தோனேசியா, சோ இந்த மாதிரி கண்ட்ரிகளை தான் நிறைய ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இதெல்லாம் ஜெனரல் ஃபேக்ட். இதெல்லாம் எனக்கு விக்கிபீடியாவை சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ எனக்கு மாலத்தீவ்ஸ்னா என்னன்னு ஒன்று வேணும், அது எங்க லொகேட்டட் ஆயிருக்குன்னு எனக்கு வேணும். அப்படின்னா என்னால அந்த நியூஸை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா ரிசர்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். என்னால ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படிங்கிறது தான். சரியா. சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூஸஸ் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஐம் சாரி. உங்களுக்கு ஷேர் ஆயிருக்குங்களா? No, sir. புரியுது சார். சார் The புரியல சார், வாய்ஸ் சார் வாய்ஸ் எதுவுமே இல்லாம பிளாங்கா இருக்குங்க சார். புரியல புரியல. சார் அதுல
சார் எதுவுமே ரொம்ப ஷேர் ஆகுதா? பார்க்க முடியுதா உங்களால? பிக்சர் எதுவுமே கொடுக்காம பிளாங்கா ஒயிட் கலர்ல இருக்குங்க சார். டவர் ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க வேற யாராவது பேசுங்களேன். பிரதாபன், உங்களுக்கு இப்ப பிக்சர் கிளியரா இருக்கா? பார்க்க முடியுதா இப்போ? சரி, இப்ப தெரியும். தேங்க்யூமா, தேங்க்யூ. ஓ, இதுதான் அந்த நியூஸ்மா. வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம அந்த வேர்டு ஃபைல பாக்குறோம் இல்லையா? So, விசிபிளா அதுதான் அந்த இருக்கு நியூஸ் சார். பேப்பர். ஹிந்துல நம்ம பாக்குற நியூஸ் இதுதான். சரிங்க, கம் டு தட் பாயிண்ட். ஸோ நியூஸே நான் உங்களுக்கு காட்டிட்டேன் ஹிந்துல எங்க இருந்து எடுக்கிறோம் அப்படின்னு. ஸோ லைக்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இல்ல என்ன கண்டென்ட் மேக்ஸிமம் ஃபில்டர் ஆயிருக்குமோ அதை தான் நம்ம அழகா பிரிச்சு பிரிச்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ கொஞ்சம் டைட்டில் போட்டிருப்போம் என்ன அப்படின்னா வாட் இஸ் த பிரைமரி ஃபேக்ட். அந்த நியூஸை பார்த்த உடனே ஐ நீட் சம் பிரைமரி ஃபேக்ட். என்ன பிரைமரி ஃபேக்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஓவராலா ஒரு மாலத்தீவு தான் என்ன அப்படிங்கறத ஈஸியா ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ என்ன பிரைமரி ஃபேக்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர். So the meeting is important, said that the meeting is most important for Maldives. That mean அப்படின்னா India maritime neighbor as a key partner in that neighborhood first policy and India vision Sagar, that is security and growth for all in the region அப்படிங்கிறது தான். So Ministry of External Minister வந்து ஒரு இந்த மீட்டிங் எப்படி is most important for Maldives. That mean அப்படின்னா இந்தியாஸ் மெரிடைம் அப்படின்னா கடல் சார்ந்த இல்லையா? சோ மெரிடைம் நெய்பர். சோ இந்தியாவோட மெரிடைம் நெய்பர் சொன்னா அப்படின்னு பார்த்தா மாலத்தீவ்ஸ் நம்ம சொல்றோம். as a key partner in that neighborhood the first policy அப்படிங்கிறதே மாலத்தீவ் தான். சோ இந்தியா விஷன் பாத்தீங்கன்னா சாகர் நம்ம சொல்றோம். சாகர் மீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் தி ரீஜன் அப்படிங்கிறது தான். சோ ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் அபவுட் தி சாகர். சோ சாகர்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி போட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சோ தட் மீன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் தி ரீஜன் அப்படிங்கிறது தான். அதாவது கடல் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த நாடுகளோட நம்ம என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண போறோம், அதுக்கு இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸா எப்படி தன்னை தயார்படுத்திக்குது, எப்படி தன்னை வெல்கம் பண்ணுது அப்படிங்கிறது தான் சாகர். தட்ஸ் வெரி சிம்பிள். 2015ல த ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஜி so taken the reference that on Sagar. That mean in his address Mauritius. So he said that our goal is to seek a climate of trust and transparency, respect for international maritime rules and norms by all countries. So sensitively to each other interest. So peaceful resolution for maritime issues and increases in maritime cooperation அப்படிங்கிறதா. இந்த கடல் சார்ந்த வாணிபம், கடல் சார்ந்த டிஸ்பியூட் இரண்டு நாடுகளுக்கு இருக்கிறது அண்ட் ஐஸ்லாண்ட்ஸ் கண்ட்ரீஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பேச்சுவார்த்தை மூலியமாகவும் ஒரு அமைதி புரிந்துணர்வு ஒப்பந்தம் சொல்றோம் இல்லையா, மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றோம்ல, இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்ஸ் மூலியமா வந்து நம்ம ரிசால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தீமுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் சாகர். இந்த வேர்ட் has been utilized addressed by the honorable prime minister in this conference at Mauritius in the year of 2015. அதுல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோங்க. சோ சாகரோட டெஃபினிஷன் புரிஞ்சுக்கங்க. யாராவது எஸ்எஸ்சி எழுதினு நிச்சயம் தேவைப்படும். சோ தட் மீன்ஸ் செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் தி ரீஜன் அப்படிங்கிறது தான். சரிங்களா? சோ Maldives remain an important partner. So what is the primary fact அப்படின்னா so Maldives is one of the important partner of India. So in maintaining the peace and stability and prosperity in the Indian Ocean region. இந்திய பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் so peace and also stability and prosperity மெயின்டைன் பண்றதுக்கு so it's remain most important to India. So Iceland is Maldives அப்படிங்கிறது தான். So the present visit so reaffirmed the continued commitment of both countries அப்படிங்கிறது தான். The honorable external affairs minister Jaishankar so the visit affirmed that the கமிட்மெண்ட்ஸ் பிட்வீன் தி போத் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது தான். ரெண்டு மாலத்தீவ்ஸ் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்த தட்மி மெமர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஏன் ஸ்ட்ரென்தன் பண்ணு சொல்றோம் அப்படின்னா எதுவும் இஷ்யூவா எதுவும் ப்ராப்ளமா அப்படிங்கிறத ஒன்னொன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ் தட் ஷுட் பி மேபி இன் இஷ்யூ இருக்குங்க. சரிங்களா? இப்போ நமக்கு சாகர்னா தெளிவா தெரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிட்டோம். நியூஸ் வந்து என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாட் அபவுட் த பிரைமரி ஃபேக்ட்ங்கிறது நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா so we'll just know about what about Sagar அப்படிங்கிறது தான். That is the mission and aim of that Sagar. That mean enhancing India's marine research, surveillance, disaster response and maritime connectivity capabilities. This is the most aim and mission to that mission of Sagar for enhancing India marine research, surveillance,
டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் அண்ட் மெரிடைம் கனெக்டிவிட்டி கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இதை மீன் பண்ணி தான் நம்ம வந்து நிறைய ட்ரீட்டி, நிறைய மெமராண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மாலத்தீவ்ஸ் நிறைய எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹவ் இனிஷியேட் ஸ்டெப்ஸ் லைக் வைஸ் சாகர் ஃப்ரம் இயர் 2015. நாட் ஓன்லி தட் இன் மாலத்தீவ்ஸ், அது மாலத்தீவ்ஸ் மட்டும் அல்ல. என்னோட ஃபைண்டிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், தட் மீன் நேஷனல் சென்டர் ஆஃப் குட் கவர்னன்ஸ். ஸோ the exercise extended into that Bangladesh, so Tanzania, so Gambia and Maldives and Sri Lanka and Cambodia. So எல்லா இந்த that mean இந்த ஹோஸ்டல் சைட்ஸ்ல எல்லார்ட்டையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா this type of the exercise வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ அண்டர் தட் regime ஆஃப் சாகர் அப்படிங்கிறது தான். சரிங்க, let me discuss about the what is the issue. எல்லாம் சரிதான் சார், இந்தியா மாலத்தீவ்ஸ் ரூபநாத்தீவ்னு ஒரு என்ன சொல்றாங்க தமிழ்ல சொல்லுவோம்ல, தாய் வீடு மாதிரி பழகிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நிறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கோம். இருந்தாலும் இப்ப ரீசன்ட் விசிட் அவர் பண்ணிருக்காரு. சோ இஸ் தேர் எனி இஷ்யூ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இட்ஸ் மேபி லைக் வைஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா லாஸ்ட் இயர்ல வந்து அங்க வந்து ஆட்சி மாற்றம் நடந்தது. ஸோ இப்போ புது லாஸ்ட் இயர்ல வந்து பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது முய்சி அப்படிங்கிறவர் தான். ஸோ முகமது முய்சி வந்து ரீசெண்டா லாஸ்ட் இயர்ல அவர் எலெக்ட் பண்ணியிருக்காரு. அதற்கு அப்புறமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸோட எக்கனாமிக்கல், சோசியல் அண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ், இதோட எல்லா இடங்கள்லயுமே ஒரு சின்ன ஸ்லெக்கிங் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது தான். ஒருவேளை அவர் வந்து கிவ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் சைனா மாதிரி நாடுகளுக்கு வந்து ஸோ அவங்களுடைய டிரான்சாக்ஷன்ல வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. எஸ், இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப், தட் வாட் இஸ் த இஷ்யூ, தட் மீன் இந்தியா ரிலேஷன்ஷிப் வித் தி மாலத்தீவ்ஸ் கேம் அண்டர் தி சிவியர் strain because so Muishi took a charge as a president late last year. Within hour of his hour, he had demanded the withdrawal of the Indian military personnel manning 3 aviations platform gifted by India to Maldives. இதுதான் பிரச்சனைங்க, ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து ஒரு மிலிட்ரி பர்சனல் வந்து ஒரு 3 ஏவியேஷனை வந்து அவங்களுக்கு ராணுவ தளவாடங்கள், ஒரு 3 தளவாடங்கள் அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயா பண்ணி நம்மளுடைய மிலிட்ரி பர்சனே வந்து அங்க இருந்து ட்ரைனிங் எடுத்து அதை டேக் ஓவர் பண்ணி கண்ட்ரோல் பண்ற நிலைமையில வித் தட் மீன் இந்தியால இருந்து அங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, அது ஃப்ரீயா கொடுத்துட்டு அவங்க ஆட்களே வந்து அதே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, இது அவங்களுக்கு பதிலா ஸோ அவங்களுடைய சிவிலியன்ஸ் யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். இங்கதான் சின்ன சலனம் வர ஆரம்பிக்குது. ஸோ மிலிட்ரி பர்சனல் மேனிங் அப்படிங்கிறதெல்லாம் சின்ன டிஸ்பியூட் அரைஸ் ஆகுதுங்க. ஸோ அது சப்சிக்வெண்ட் டு தட் அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா, எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ரீசெண்டா விசிட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ மேக் தன் பில் ஸ்ட்ராங், மறுபடியும் எல்லா பிரச்சனையும் தவிர்த்து எடுத்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயாச்சு. எப்படி நம்ம சொந்தக்காரங்கிட்ட பேசாம இருந்து ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தா மறுபடியும் அவங்கள உபசரிக்கிறோம், அதே போல த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி மாலத்தீவ் இந்தியா ஹஸ் பீன் build more than strong. So even though some severe strain faced இருந்தா கூட அது ஸ்ட்ராங் ஆயிருச்சு அப்படிங்கிறது தான். இதுதான் இஷ்யூ. சரிங்களா? இந்த நியூஸ் பேப்பர் நீங்க படிக்கும்போது ரொம்ப கிறிஸ்டலா உங்களுக்கு புரிய வரும். கொஞ்சம் நியூஸ் பேப்பரை வந்து கொஞ்சம் க்ளோஸா நிதானமா ரீட் பண்ணீங்கன்னா யூபிஎஸ்சி மெயின்ஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஆக்டா அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? சரிங்க. So after the talk between the two countries, the Indian military personnel were replaced by the civilians. அவ்வளவுதாங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சுங்க. என்னங்க சத்தம், என்னமாங்க பிரச்சனை, அவ்வளவுதானே பிரச்சனை. மிலிட்டரி பர்சனல் வந்து எங்க ஆளு இருக்கக்கூடாது, உங்க சிவிலியன்ஸ் இருக்கணும். அதை கோஆபரேட் பண்றதுக்கு, அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு, அதை அட்மைட் பண்றதுக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு there should be some adequate knowledge. சோ அதனால இப்ப என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு 1000 சிவிலியன்ஸ், தட் மீன் மாலத்தீவ்ஸ் இருக்கக்கூடிய 1000 சிவிலியன்ஸ், 1000 கவர்மெண்ட் சர்வன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவர் 1000 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க கண்ட்ரோல கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை இப்ப ரீசெண்டா பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? சோ உங்களுக்கு ஒரு நியூஸ் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ லெட் வி டிஸ்கஸ் ஸோ அபவுட் தட் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங். இப்போ நம்ம 3 விஷயங்கள் தெளிவுபடுத்திருக்கோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ்ல இருந்து வாட் அபவுட் தி பிரைமரி ஃபேக்ட். பிரைமரி ஃபேக்ட் அப்படின்னா என்னன்னா, அங்கே எதுக்கு நமக்கும் உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, வாட் அபவுட் த ஐஸ்லாண்ட்ஸ் அண்ட் வாட் அபவுட் தி ரிலேஷன் பிட்வீன் தி இந்தியா அண்ட் ஐஸ்லாண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் பிரைமரி ஃபேக்ட். வாட் இஸ் த இஷ்யூ, அந்த அக்ரிமெண்ட் ட்ரீட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது தான். எஸ்பெஷலி நம்ம இந்த கேரக்டர்ல நம்ம ஒரு பாயிண்ட் ரொம்ப அடிஷனலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சாகர் அப்படிங்கிறது தான். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 2015ல பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்குமே சாகர் ஒன் ஆஃப் தி எவிடன்ட் ஃபேக்டாவே அது இருந்தது, மோஸ்ட் ரிலேட்டிவ் ஃபேக்ட் தான். ஸோ சாகரை ரெஃபர் பண்ணாலே ஒரு கொஸ்டின்ஸ் கிடைக்கிற அளவுக்கு அது இருந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம சிம்பிளா அதை குவாட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தான். அண்ட் வாட் அபவுட் தி இஷ்யூங்கிறத ஃபைன் பண்ணிருக்கோம். இப்போ அடுத்து என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங். சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நான் பேசுற வாய்ஸ் உங்களுக்கு கிளியரா கேக்குதா? இவ்வளவு நேரம் பேசுற விஷயங்கள் உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ஏதாவது கொஞ்சம் பதில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல.
அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சார். சார் தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அண்டர்ஸ்டாண்ட் சார். தேங்க்யூ ஷரோன், தேங்க்யூ. சரிங்க, மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங். ஸோ அந்த மீட்டிங்ல என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது தான். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த பிரசிடென்ட் ஆஃபீஸ், தட் மீன் ஜெய்சங்கர் அண்ட் ஃபாரின் மினிஸ்டர் ஷமீர் ஜாயின்ட்லி இன்னாகுரேட்டட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி பிரசிடென்ட். ஸோ முஷி அப்படிங்கிறது தான். இந்தியா லைன் ஆஃப் கிரெடிட் அசிஸ்டட் ப்ராஜெக்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் சிவரேஜ் நெட்வொர்க் இன் 28 ஐஸ்லாண்ட்ஸ் ஆஃப் மால்தீவ்ஸ். 28 இடங்கள்ல வந்து 28 ஐஸ்லாண்ட்ஸ்க்கு வந்து மாலத்தீவ்ஸ்ல வந்து அவங்க வாட்டர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து தட் மீன் வாட்டர் அண்ட் சிவேஜ் ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்டியூட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அண்டர் தட் லைன் ஆஃப் கிரெடிட், எல்ஓசின்னு சொல்லுவோம். எல்ஓசி லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் பாரோவல் தான். இது எக்கனாமிக்கல் டேர்மான ஒரு மீனிங் தான். எல்ஓசி அப்படின்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு பேங்க்ல பாரோல் பண்ண என்ன செய்வோம், ஒரு அமௌண்ட் பாரோல் வாங்கி இஎம்ஐலயோ இன்ஸ்டால்மெண்ட் ரீபேமெண்ட் பண்ணுவோம் இல்லையா. இப்ப இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல், லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் கிளியர்லி எக்ஸ்பிளைன். ஒரு 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 இப்போ மாலத்தீவ்ஸ் வந்து இந்தியாவில் ஒரு அமௌண்ட் பாரோல் பண்றாங்க, ஒரு ப்ராஜெக்டா பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு மேக்ஸிமம் ப்ராஜெக்ட் வந்து ஒரு 8,000 crore அப்படி இருக்குன்னா முதல்ல இந்தியா வந்து ஒரு 4,000 crore அலாகேட் பண்றாங்க அப்படின்னா அந்த 4,000 crore ஸ்லெக்கிங்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ற வரைக்கும். ஒருவேளை அவங்களுக்கு இப்போ டெவலப் பண்ண முடியல, அது என்ன சொல்றது, சர்க்கம்ஸ்டான்சியல் என்வாயன்மெண்ட் வந்து கொஞ்சம் சூட்டபிளா இல்ல, கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கலாம்னா மெதுவா பண்ணிக்கலாம். ஸோ அதே போல உங்களுக்கு மிச்சம் ரீஃபண்ட் இருந்தா நீங்க எடுக்காமே வச்சுக்கலாம். ஒருவேளை இதை வாங்கி முடிச்சுட்டு இதை வந்து ரெமைனிங் இருந்தா நீங்க கவர்மெண்ட் ரிட்டர்னும் கொடுத்துடலாம். இட்ஸ் வெரி மீகர் இன்ட்ரெஸ்ட் மெயின்டைன். சம் ஆஃப் த கேசஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் கூட பண்ண மாட்டாங்க. வெரி சிம்பிள். எல்ஓசினா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொகை உங்களுக்கு கொடுத்துருவாங்க, நீங்க திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மீதி பணத்தை கவர்மெண்ட் கொடுத்தா போதும். உங்களுக்கு எப்போ பணம் திரும்ப கொடுக்க முடியுமோ அப்போ கொடுத்தா போதும். சில கண்ட்ரிஸ் கூட பண்ணும்போது வித் மீகர் இன்ட்ரெஸ்டா இருக்கு, சில கண்ட்ரியோட இருக்கும்போது வித்தவுட் இன்ட்ரெஸ்டா இருக்கு. அது ரெண்டு நாடுகளுக்கு கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தம், தட் மீன் மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எந்த அளவு போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அந்த வகையில இந்தியா வந்து அமௌண்ட் வந்து 400 to 500 crore வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க டுவர்ட்ஸ் தட் ப்ராஜெக்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் சுவர் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். இன்டு தட் 28 ஐஸ்லாண்ட்ஸ் ஆஃப் மாலத்தீவ்ஸ் அப்படிங்கிறது தான் இதுவே முடிவு பண்ணிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா யூபிஐ, த போத் கண்ட்ரிஸ் அக்ரி டு இன்ட்ரோடக்ஷன் யூபிஐ அட் மாலத்தீவ் அப்படிங்கிறது தான். யூபிஐ பரிவர்த்தனை பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸோ இம்பாக்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம். தட் மீன் ஹை இம்பாக்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தான். ஸோ தட் மீன் மென்டல் ஹெல்த், ஸ்பெஷல் எஜுகேஷன், ஸோ ஸ்பீச், ஸோ ஸ்ட்ரீட் லைட்டிங் அண்ட் இது எல்லாமே ஜாயிண்ட்லா பண்ணிக்கலாம். அதுக்கு இந்தியாவோட சப்போர்ட் இருக்குன்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன், ஏக் பேட்மா கே நாம் சொல்லுவாங்க. இந்தியாவில் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடிஜி வந்து ஃபார்ம் பண்ண ஒரு ஸ்கீம் இதுங்க, ஏக் பேட்மா கே நாம் அப்படிங்கிறது தான். நான் உங்களுக்கு ஹைலைட் பண்றேன், உங்களை முடிஞ்ச அளவுக்கு படிக்க முடியுமான்னு பாருங்க. கொஞ்சம் ஹிந்தி கொஞ்சம் கலந்த வார்த்தை தான். ஏக் பேட்மா கே நாம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ என்ன சொல்றது, பிளான்டட் ஸ்கீம் தான், ஒரு மர நடுற ஒரு அமைப்பு தான். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸோ ஒரு மரக்கன்றுகள் நடனம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து இனிஷியேட் பண்ண மோடிஜி வந்து இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஏக் பேட்னா கே நாம் நம்ம சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸோ முய்ஷி, தட் மீன் பிரசிடென்ட் ஆஃப் தட் மாலத்தீவ், அவங்க என்ன ஒரு ஸ்கீம் எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ 5 million tree ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தான். இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தட் மீன் ஒரு நல்ல ரொம்ப கஷ்டம், வாசிக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஸோ லோனிஜி ராய்ன்னு சொல்றாங்க அதை இல்லையா. ஸோ உங்களுக்கு அதையும் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன், இதை ஃப்ரீயா இருக்கு, கண்டிப்பா படிச்சு பாருங்க. ஸோ லோனிஜி ராய் அப்படிங்கிற பார்க்ல இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐஸ்லாண்ட், தட் மீன் மாலத்தீவ்ல இருக்குங்க. அந்த பார்க்ல வந்து ஒரு பிளான்ட் வந்து சாப்ளிங் நட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு ஸ்கீமையும் ரெமெம்பரன்ஸ் பண்ற அளவுக்கு. தட் மீன் அப்படின்னா ஏக் பேட்மா கே நாம், தட் மீன் இனிஷியேட்டட் பை தி ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி. அட் த சேம் டைம் 5 million tree ப்ராஜெக்ட் இனிஷியேட்டட் பை தட் பிரசிடென்ட் ஆஃப் ஐஸ்லாண்ட் மாலத்தீவ், நேம்லி முய்ஷி. நல்ல வார்த்தை முய்ஷி, முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? சரிங்க. சோ இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இவ்வளவு இனிஷியேட் ஆன உடனே எங்க சைனா பக்கம் திரும்பிடுவாங்களோ அப்படிங்கிற இருந்த ஒரு சின்ன ஆசிலேஷன் வந்து இப்ப டாப் டவுன் ஆயிருச்சு. அப்படி அந்த பேச்சுக்கு இடமே இல்லைங்க. எஸ், the visit significance important இல்லையா, முக்கியத்துவம். the visit significance a milestone in India Maldives relations, especially with the president Mohammad Muishi, so seen as pro China அப்படிங்கிறது தான். சரிங்களா? சோ அது கூட கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற தாக்கம் தான் இது. இதுல என்ன சொல்றது அப்படின்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் கூட இது இப்போ ரீசெண்டா கூடிய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரோட விசிட்டை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல கிரெடிட் பாயிண்ட் டு இந்தியா அப்படிங்கிறது தான்.
அதே போல பாத்தீங்க அப்படின்னா நான் அப்போ சொன்னேன் என்ன அப்படின்னா மிலிட்டரி பர்சனல்ஸ் வந்து பிராக்டிகல் எக்ஸசைஸ்ல வந்து ஒரு சிவிலியன்ஸ் இன்ட்ரோ பண்ணலாங்கிற ஸ்கீம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதுவும் அக்ரிமெண்ட்ல சைன் ஆயிருக்குங்க. என்ன சைன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்தியா அண்ட் மாலத்தீவ்ஸ் renewed the MOU for the capacity building of 1,000 Maldives civil servants officers during the period from 2024 to 2029 வரைக்கும். இந்த 5 ஆண்டுகள்ல வந்து ஸோ ஒரு 1000 மாலத்தீவ் சிவிலியனை வந்து சர்வர் ரெடி பண்றோம் அப்படிங்கிற அஷூரன்ஸ் கொடுத்திருக்கோம். இது வந்து புது அக்ரிமெண்ட் இல்ல, இது ஆல்ரெடி பண்ணதான். MOU இந்த இயர் ஆஃப் 2019ல வந்து இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஃபுட் அண்ட் கவர்னன்ஸ் வந்து மாலத்தீவ்ஸ் கூட ஒரு சிவில் சர்வீஸ் கமிஷன்ல ஃபார்ம் பண்றோம். சிவில் சர்வீஸ் கமிஷன் என்ன அஷூரன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ ஃபார் ட்ரைனிங் 1000 மாலத்தீவ் சிவில் சர்வன்ஸ் அப்படிங்கிறது தான். அதை வந்து மறுபடியும் ரினோவேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தான் அப் டு 2029 வரைக்கும் இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க சார். சார் எம்ஓயூனா என்ன சார்? சார் மெமராண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் சார். அது தமிழ்ல புரிந்துணர்வு ஒப்பந்தம் சொல்லுவோம். எம்ஓயூனா மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் அக்ரிமெண்ட் தான், வேற ஒன்றும் இல்லை சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார். அதே மாதிரி இது 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 சிக்னிபிகன்ஸ் அப்படின்னா இதுல இது என்ன சிக்னிபிகன்ஸ், இந்தியா சிக்னிபிகன்ஸ் ஃபார் மாலத்தீவ்ஸ் என்ன முக்கியத்துவம் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் சரிங்களா? சோ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா சோ நம்ம சிவிலியன் சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்தியா இஸ் a crucial supplier of everyday essential that mean rice and spice and fruits and vegetables எல்லாமே எவ்ரிடே நம்ம அனுப்பிச்சிட்டே இருக்கோங்க இல்லையா? அதே போல பாத்தீங்க அப்படின்னா பிரைமரி எஜுகேஷன் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணிருக்கோம். ஸோ மாலத்தீவ் ஸ்டூடெண்ட்ஸ் who pursue higher education in Indian institution including scholarship for deserving students அப்படிங்கிறது தான். இந்தியா serve as the primary education provider for மாலத்தீவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கா பிரைமரி எஜுகேஷன் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோங்க, ஸ்காலர்ஷிப்போட கொடுத்துட்டு இருக்கோம். அங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களால இந்தியாவில வந்து ஹையர் எஜுகேஷனை வந்து இனிஷியேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதே போல பாத்தீங்க அப்படின்னா சோ கோவிட் சமயங்கள்ல அதே மாதிரி சுனாமி சமயங்கள்ல ட்ரிங்கிங் வாட்டர் ஷார்டேஜ் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ல எல்லா இடங்களும் இந்தியாவோட சிக்னிபிகன்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than to that மாலத்தீவ்ஸ் அப்படிங்கிறது தான். தாய் கரம் கொண்டு உதவி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். இதுக்காக ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மினிஸ்ட்ரேட்ல வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் சரிங்களா? சரிங்க. சோ எஸ்பெஷலி வந்து மிலிட்டரி எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா there are 4 kind of the exercise. சோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எக்வேரின் அண்ட் தோஸ்தி அண்ட் யக்தா அண்ட் ஆபரேஷன் ஷீல்ட் அப்படிங்கிறது தான். இதுல வந்து எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா எக்வேரின் வந்து 2009ல ஃபார்ம் பண்ணாங்க. இட் வாஸ் லான்ச்ட் இன் இயர் 2009. So இது was annual exercise involved between the Indian Army and also Maldives National Defense Force அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் நடந்துட்டு இருக்கு. இது என்ன சொல்றது ஆல்டர்னேட்டிவ்லி ஒரு 15 டே ஒரு இயர் இங்கன்னா அடுத்த வருஷம் அங்க. ஸோ மாறி மாறி வந்து மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து சிம்பலைசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாட் ஓன்லி தட் எக்வென் மட்டும் அல்ல, தோஸ்தி எக்தா அண்ட் ஆல்சோ ஆபரேஷனல் ஸ்டேஜ் வந்து 2021 இருந்து இனாகிரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். இட் இஸ் ஹாஸ்டட் ஆல்டர்னேட்டிவ்லி பை இந்தியா அண்ட் ஆல்சோ மாலத்தீவ்ஸ் இன் 2009 அப்படின்னு கேட்டா ஸோ தட் மீன் எக்வரின் அப்படிங்கிறது தான் சரிங்களா? ஸோ இது சம் ரிலேஷன்ஸ் இன் டு தட் இந்தியா சிக்னிபிகன்ஸ் ஃபார் மாலத்தீவ்ஸ் அப்படிங்கிறது தான். இதன் மூலியமா நிறைய டிஃபென்ஸோட ரிசோர்சஸ் வந்து மாலத்தீவ்ஸ் கிடைச்சிருக்கு. இதன் மூலியமா என்ன செய்யறோம் அப்படின்னா இந்தியன் ஓசன் சைட்ல வந்து இந்தியா வந்து ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ்ல எடுத்தோடனே அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா so is harnessed to maintainability that maintaining the peace, stability and prosperity in the Indian Ocean region அப்படிங்கிறது தாங்க. இதுக்கு இந்த ரெண்டு ஐஸ்லாண்ட்ஸ் ஆஃப் மாலத்தீவ்ஸ் அண்ட் கண்ட்ரி ஆஃப் இந்தியாவோட பைலேட்ரல் எக்ஸசைஸ் மிலிட்டரி எக்ஸசைஸ் மஸ்ட் பி நீடட் அப்படிங்கிறது தான். அப்படின்னா ஒரு அமைதி வரும் அப்படிங்கிறது தான் சரிங்களா? ஸோ மை ஃபைண்டிங்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இப்போ என்ன நடந்து முடிஞ்சது அப்படின்னா இப்போ உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மை ஃபைண்டிங்ஸ் ஆர் சிம்பிள். டெஸ்பைட் த பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்டரி டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் சில இடங்கள்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட ஏன்னா எக்கனாமிக்கல் அண்ட் சோசியல் டைஸ் பிட்வீன் த டூ நேஷன்ஸ் remain strong with India and a major source of tourists to the Maldives அப்படிங்கிறது தான். The particular visit of external affairs minister so could plaster these ties, ensuring continued cooperation in the area, likewise trade, tourism and cultural exchanges அப்படிங்கிறது தான் சரிங்களா? ஸோ இப்போ என்ன டிஸ்கஷன் ஃபைண்டி சிம்பிளா சொல்லி முடிச்சத இப்போ ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்க உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 75% உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஏன்னா நான் வந்து பிக்சரேஷனோட கண்டென்ட்டோட பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஜஸ்ட் இப்பதான் ரீட் பண்றீங்க. ஸோ வெரி சிம்பிள் என்ன அப்படின்னா நியூஸ் ஒன்று பார்க்குறோம். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து ஜெய்சங்கர் சார் வந்து மாலத்தீவ் சீட் பண்ணியிருக்காரு. ஸோ நமக்கும் மாலத்தீவுக்கும் வந்து சில இடங்களில் சின்ன மனக்கசப்பு இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா மிலிட்டரி பர்சனல்ஸ் வந்து நம்ம ராணுவ தளவாடங்கள் வந்து 3 தளவாடங்களை உங்களுக்கு அமைச்சிருந்தோம். அதுல நம்முடைய மிலிட்டரி ஆர்மி மேன் தான் எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அதுல சின்ன நெடுதல் இருக்கு. அவங்கள விட்டுட்டு அவங்க மாலத்தீவுடைய சிவிலியன் சர்வன்ஸே பயன்படுத்தணும் அப்படிங்கறது அவங்க டிமாண்டா இருந்தது. இது வரைக்கும் நம்ம செவி சாய்த்தோம்.
ஆனா எக்ஸிக்யூட் பண்ணல. ஆனா பிரசன்ட் எக்ஸிக்யூட் பண்ணாதது அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்ததுனால புதுசா ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் முகமது மொய்சி தலைமையில இருக்கிறதுக்கு அப்புறம் இவங்க ஒரு சைனா பக்கம் போயிருவாங்களோ, இந்தியாவோட சின்ன அதிருப்தி இருக்கோ அப்படி நிலைப்பாடு இருந்தது. ஸோ இப்போ லாஸ்ட் விசிட் ஆஃப் ஜெய்சங்கர் ஹானரபிள் அஃபேர்ஸ் மினிஸ்டரோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டருக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல் ரெஸ்ட் அவுட் அப்படிங்கிறது அவ்வளவுதாங்க. ஸோ இதுதான் ஃபேக்ட். அப்ப இந்த ஃபேக்ட்ல ஸோ என்ன சிக்னிபிகன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் மாலத்தீவ்ஸ், என்ன ரிலேஷன்ஸ் பிட்வீன் தட் அப்படிங்கிறது அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் சாகர் அப்படிங்கிற கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க, எல்ஓசி தட் மீன் லைன் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க, அண்ட் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க. இந்த கிளாஸ் வீடியோ ஆரம்பத்துல அபவுட் மாலத்தீவுங்கிற சின்ன குட்டி கதையை கொஞ்ச நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ நீங்க மறுபடியும் இப்ப கிளாஸ் கவனிச்சோட இந்த 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 கிளாஸ் கவனிச்சோட இதை ஸ்பீக் பண்ணாம மறுபடியும் நாளைக்கோ லேட்டர் ஒரு நாள் இன்னொரு நாள் எடுத்து ஜஸ்ட் லிசன் பண்ணி பாருங்க. முடிஞ்ச பிடிஎஃப் உங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணதுக்கு அதை ரீட் பண்ணி பாருங்க. இது நாட் ஓன்லி ஒன் டே, இது எல்லா நாளும் டெய்லி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களை பொறுத்து இந்த ஜெனரல் ஸ்டடீஸோட கரண்ட் ஃபேக்ட்ஸ் வியூ வந்து இன்னும் மோர் தென் ஸ்ட்ரென்த் ஆகும். That's going to absolute support to clear your UPSC examination. இந்த வீடியோ கவனிக்கிற அத்தனை பேரும் நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ண நான் நினைக்கிறேன் சார். சரிங்க சார், சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். சார் அந்த ஈக்குவகன்ற மிலிட்டரி எக்ஸசைஸ் சொன்னீங்க சார், ஈக்குவகன். ஆமா சார். அது 2009 லான்ச் பண்ணாங்க சார், ஈக்குவகன். லான்ச் பண்ணாங்க. ஒவ்வொரு வருஷம் நடந்துகிட்டே இருக்கு சார். ஒவ்வொரு வருஷமும் 15 நாள் வந்து அவங்க வந்து நம்மகிட்ட ஓகே வந்து சார். சொல்லுங்க சார். அந்த டோஸ்டி எக்கடா எப்ப சார் லான்ச் பண்ணாங்க? அது வந்து சப்சிக்வெண்ட் இயர் தான், எக்ஸாக்ட் இயர் தெரியலங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஓகே சார். ஏன்னா ஆபரேஷன் ஷீல்டு 2021 சொன்னீங்க, எக்குவகன் 2009 சொன்னீங்க. அந்த டோஸ்டி எக்கடா மட்டும் சொல்லுங்க சார். நான் பார்த்துட்டு சொல்றேன் சார், பார்த்துட்டு சொல்றேன் சார். ஜஸ்ட் ஞாபகம் இல்ல, நான் பார்த்துட்டு சொல்றேன் சார். சரியா? ஏன்னா ஆவரேஜா ஒரு டேட்டா தேங்க்யூ சார். பார்த்துட்டு கிளியர் கேட்டா உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரியா? ஓகே சார். ஓகே சார். கிளாஸஸ் எப்படி சார் இருந்தது பிரதாபன் சார்? நான் ஃபைனா இருந்தது சார், குட்டா இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. டெய்லி முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாருனாலும் பார்க்க சொல்லுங்க. முடிஞ்ச அளவு என்சிஆர்டி புக் நல்லா ரீட் பண்ணுங்க. என்சிஆர்டி புக் எந்த அளவு ரீட் பண்றீங்களோ அந்த அளவு யூபிஎஸ்சி மெயின்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். சரிங்களா? வேற யாராவது கிளாஸ் ஓகே சார், தேங்க்யூ. வேற யாராவது கிளாஸ் டவுட் இருந்தா கேட்கலாம். பிரியங்கா, நீங்க புதுசு, உங்களுக்கு கிளாஸ் புரியுதாமா? நான் 2 நாளா உங்களுக்கு கவனிக்காம பேசிட்டே இருக்கேன், உங்களால கிளாஸ் புரிஞ்சுக்க முடியுதா? புரியுதுங்க சார், புரியுது. சரிம்மா, நான் ஒரு சண்டேல உங்களுக்கு யூபிஎஸ்சி பத்தி இன்ட்ரோ கிளாஸ் எடுக்கிறேன். என்னம்மா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஓகே. ஓகே சார், ஓகே சார். ஆ இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு எவ்ரிஒன். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் சார். சரிங்க, சாப்பிட்டு முடிங்க. நல்ல ஒரு நல்ல நல்ல தூக்கம் கிடைக்கட்டும் இல்லையா? குட் நைட் டு எவ்ரிஒன். எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணியராக பெரியன் அப்படிங்கிறத மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புறேங்க. தேங்க்யூ, தேங்க்யூ டு எவ்ரிஒன். சொல்லுங்க சார். சார் இப்போ அந்த மாலடிவ்ஸ், மடகாஸ்கர் அதெல்லாம் எந்த கண்ட்ரி கண்ட்ரோல்ல சார் இருக்கு? புரியல சார். மாலத்தீவ்ஸ், மாலத்தீவ்ஸ், மடகாஸ்கர் எல்லாம் எந்த கான்டினென்ட்டோட கண்ட்ரோல்ல சார் இருக்கு? சவுத் ஆப்பிரிக்காவா, ஆப்பிரிக்காவா, என்ன சார்? மாலத்தீவ் வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் தான் சார். ஏசியன் கான்டினென்ட் தான் சார். மாலத்தீவ் வந்து இண்டிவிஜுவல் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. கான்டினென்ட்னு கேட்டீங்கன்னா அது ஏசியன் கான்டினென்ட் தான் வரும் சார். ஓகே சார். மடகாஸ்கர் அது தெரியல, எனக்கு ஐடியா இல்லை சார். நான் பார்த்துட்டு சொல்றேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. குட் நைட் டு எவ்ரிஒன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ சரவண். குட் நைட். சாப்பிடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ எமிலி. சாப்பிடுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. குட் நைட் சார். குட் நைட் சார், குட் நைட்.